கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். மதுரை ஆவினில் கண்காணிப்பாளர்களால் ரூபாய் 30 லட்சம் முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் திரையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை ஆவினில் 30 லட்சம் ரூபாய் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்டவர்கள் பணி மாறுதல் செய்யப்பட்டு துறை ரீதியிலான விசாரணை நடந்து வருவதாக பொது மேலாளர் தகவல் தெரிவித்திருக்கிறார். ஆரப்பாளையத்தில் 20 லட்சம் ரூபாயும், பிபி குளத்தில் 7.5 லட்சம் ரூபாயும், பழங்காநத்தத்தில் 7 லட்சம் முறைகேடும் நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் நாகேந்திரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். இது குறித்த முழு விவரங்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். நாகேந்திரன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் நவீனா. மதுரை ஆவின் நிறுவனத்தில் 30 லட்சம் ரூபாய் முறைகேடு நடந்தது என்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இது தொடர்பாக மதுரை ஆவினுடைய பொது மேலாளர் அந்த விசாரணை நடத்துவதற்கு குழு ஒன்றினை அமைத்திருக்கிறார். அந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த முறைகேட்டில் ஈடுபட்ட கண்ணன் மற்றும் பிச்சைமணி ஆகிய 2 கண்காணிப்பாளர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை என்பது தற்போது முதற்கட்டமாக பணி மாறுதல் உத்தரவு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்கள் மீது தொடர் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த விசாரணை உண்மை என்பது தெரிய வரும் பட்சத்தில் அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பொது மேலாளர் அதற்கான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம்னா மதுரை ஆவினில் 30 கோடி ரூபாய் 30 லட்சம் ரூபாய் அந்த முறைகேடு நடந்ததாக அந்த குற்றச்சாட்டு தான் என்பது எழுந்திருக்கிறது. ஆவினில் விற்பனை செய்யப்படும் பொருட்களுக்கான தொகைகளை சிவகங்கை சாலையில் இருக்கக்கூடிய அந்த ஆவினுடைய தலைமை அலுவலகத்தில் அன்றாடம் செலுத்தப்பட்டு வருவது வழக்கமாக இருந்து வந்த நிலையில் அந்த ஆவின் அந்த தலைமை அலுவலகத்தில் அந்த தொகைகளை செலுத்தாமல் வரவு வைக்காமல் முறைகேடு என்பது நடந்திருக்கிறது. இதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் ஆரப்பாளையம் பகுதியில் சேகரிக்கப்படக்கூடிய அந்த பணம் 21 லட்சம் ரூபாயும், பிபி குளம் பகுதியில் 7.5 லட்சம் ரூபாயும், பழங்காநத்தம் பகுதியில் சேகரிக்கப்பட்ட 7 லட்சம் ரூபாய் அவை முறையாக அந்த ஆவின் தலைமை அலுவலகத்தில் அந்த வரவு என்பது வைக்கப்படாமல் அந்த முறைகேடு என்பது நடந்திருக்கிறது. இந்த 3 விற்பனை நிலையங்களில் வசூல் செய்யப்பட்ட சுமார் 30 லட்சம் ரூபாய்க்கு மேல் அந்த வசூல் செய்யப்பட்ட தொகை ஆவினில் செலுத்தாமல் முறைகேடு என்பது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக தான் மதுரை ஆவின் நிறுவனத்தின் பொது மேலாளர் முத்து மாதவன் உத்தரவின் அடிப்படையில் குழு அமைத்து இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. இதில் முதற்கட்டமாக 2 கண்காணிப்பாளர்கள் கண்ணன் மற்றும் அதே போன்று பிச்சைமணி ஆகிய 2 மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு தொடர் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது. முழுமையான விசாரணைக்கு பின்னர் இவர்கள் மீது இந்த முறைகேட்டில் வேறு யாரெல்லாம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது குறித்து தெரிய வரும் என பொது மேலாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவீனா, இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.